கள்ளக்குறிச்சி ஜிகர் மஜ்லிஸ். கள்ளக்குறிச்சி ஜிகர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வை அடைவதற்கு நம்மிடத்தில் பல வழிகள் இருக்கின்றன. யார் நம்மிலே முயற்சி பண்ணுகின்றார்களோ, அதாவது என்னை அடைவதற்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் வழிகளை காட்டிவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு ஹிதாயத்தும் கிடைக்கணும், ஸல்லல்லாஹுடைய முஹப்பத்தும் வேண்டும், அல்லாஹ்வையும் அடையணும் அப்படின்னாக்க இதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு சிலர்கள் அதிகமாக நோன்பு வைத்து அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி பண்ணிட்டார். ஒரு சிலர்கள் அதிகமான நஃபிலான தொழுகளை தொழுது அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி பண்ணுகின்றார்கள். சிலர்கள் அதிகமாக திக்ர் செய்து அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி பண்ணுகின்றார்கள். இன்னும் சிலர்களோ ரொம்பவும் வராயத்தாக பேணிக்கையாக இருப்பதோடு பெரியாருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்வை அடைகின்றார்கள். இப்படி பல வகைகளை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்மிலே முயற்சி செய்கின்றார்களோ, எந்த கோணத்தில் அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நாம் பாதைகளை காட்டி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எல்லா பாதையிலும் சிறந்த பாதை எது என்பதைத்தான் நாம் பார்க்கணும். ரோமவாசிகளுக்கும் இன்னொரு நாட்டுக்காரர்களுக்கும் ஒரு போட்டி, ஓவிய போட்டி.
சீனாக்காரன் வந்து ஓவியம் இயற்கையாக வரையதில் ரொம்ப திறமையானவன். எப்போ பார்த்தாலும் எங்களை மாதிரி வரையதுக்கு யாராவது உண்டுமா என்று பெருமை அடிப்பாங்க, தம்பட்டை அடிப்பாங்க, பெருமை அடிப்பாங்க ரோமவாசி, சீனவாசிக. இது ரோமவாசிகளுக்கு பிடிக்கல. என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்க, உங்களுக்கு போட்டியாக நாங்கள் வர்றோம், நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சவால் விட்டாங்க. சீனாவாசி சொன்னாங்க, எங்களை எதுக்கு எவத்தும் நம்ம பழக்க வர முடியாது இனிமேல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மாத்திரலாம். ஆனால் சீனாவாசிகள் தாங்கள் கொண்ட அந்த கொள்கையில் திறமையில் அபாரமான திறமையை வச்சிருக்கிறதுனால தான் அவங்க பெருமை தம்பட்டு அடித்தாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி திறமை இல்லை. இவங்க வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நான் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னாங்க. போட்டி அந்த நாட்டுடைய அரசருக்கு முன்னாடி போட்டி. ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் நடுவில் திரையை கட்டி விட்டாங்க. இந்த பக்கம் சுவத்தில் நீங்கள் வரையுங்க, இந்த பக்கம் சுவத்தில் நீங்கள் வரையுங்க. யாருடைய எழுத்து அந்த ஓவியம் திறமையாக இருக்கிறதோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. சரின்ட்டாங்க. இடையில திரை கட்டப்பட்டுச்சு. சீனாவாசிகள் எங்களுக்கு இன்னென்னதெல்லாம் தேவை அதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டாங்க. வாங்கி கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம், நாங்கள் சொல்லும்போது கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க தன்னுடைய திறமையை புறாத்தையும் சோத்தில் வரைந்து ரொம்ப நுணுக்கமாக செயல்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. ஆனால் அந்த ரோமவாசிகள் அந்தளவு கஷ்டப்படலை. கடைசியில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சுவத்தை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்குண்டான ஆயுதங்கள் எனக்கு கொடுக்குன்னு கேட்டு வாங்கினாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க சுவத்தை வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி பாலிஷ் பண்ணாங்க ரோமவாசிகள். சீனவாசிகள் எழுத்தில் அந்த ஓவியத்தை தன்னை வரைஞ்சி திறமையை வெளிப்படுத்தினாங்க. அப்போ சீனவாசிகள் அந்த எழுத்தை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் ஓய்வாளருக்கு எவனாவது பிறந்து வரணும், வர முடியாது, நாங்கள் தான் அப்படின்னு பெருமை அடித்தாங்க. அல்லாவுக்கு இந்த பெருமை பிடிக்குமா? பிடிக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறேன், அல் கிப்ரியா உ ரிதாஇ, பெருமை என்னுடைய மேலங்கிங்கிறான். அதை யார் எடுத்தாலும் அவனை கீழே தள்ளிடுங்கிறான். இப்போ சீனவாசிகள் தன்னுடைய திறமையின் மீது அவங்க நம்பிக்கை வச்சு அதான். அப்போ அந்த ரோமவாசிகள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு இவங்க சோத்தை பாலிஷ் பண்ணுறாங்க, நல்லா பாலிஷ் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, திரையை அகற்றப்பட்டுச்சு. சீனாவாசிகளுடைய திறமையை பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தாங்க, இந்த இதில் வந்து அதை விட திறமையான ஓவியம் இதில் இருந்துச்சு. எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, அதே ஓவியம் இங்கே இருக்குதே, அதே மாதிரி இங்கே திறமை இருக்குதே, இது எப்படி அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கடைசியில் என்ன சொன்னாக்கா ரோமவாசிகளுக்கு வெற்றி பெற்றதாக அறிவித்தாங்க. அப்போ இதை கித்தாபில் எழுதிட்டு சொல்கிறாங்க, ரோமவாசிகள் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள். பிறருடைய கல்வி ஞானம் அப்படியே ஒரு உள்ளத்தில் வந்துடுச்சு. சீனாவாசிகள் தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், ஆனால் அவங்க தோற்று போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் திக்ர செஞ்சே அல்லாஹ் அடைகிறாரு, ஒருத்தர் குர்ஆன் ஓதியே அல்லாஹ் அடைகிறாரு, ஒருத்தர் வந்து இரவு நேரத்தில் தொழுதே அல்லாஹ் அடைகிறாரு, சிலர் நோன்பு வச்சே அல்லாஹ் அடைகிறாங்க.
ஒரு சிலர்கள் மட்டும்தான் உள்ளத்தை சுத்தப்படுத்தி இறை ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஹலாலான சாப்பாட்டை சாப்பிட்டு குறைவான அமல் செய்தாலும் சிறந்து வந்துடுறாங்க. இது இவங்க யாருனாக்க பெரியாருடைய சபையில் அதிகமாக உட்கார்ந்திருப்பவர்கள், ஷேகுமாருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்தக்கூடிய சஹாபாக்கள். சஹாபாக்கள்கிட்ட வந்து அதிகமான நஃபிலா வணக்கங்கள்லாம் கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய சபையில் உட்கார்ந்தாங்க. அந்த சுஹபத்தை தான் அவங்கள உள்ளத்தை மாற்றுச்சு. அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அவர் கம்மியான அமல் செய்யக்கூடியவரா, அவர் அதிகமாக அமல் செய்யக்கூடியவரான்னு பார்க்கல. ஹதீஸில் வந்திருக்குது, ஒரு மனிதர் வந்து அதிகமான நஃபிலா வழக்கங்களாம் செய்தார், இன்னொருத்தர் அதிகமான அமல் செய்யலை, ரொம்ப கம்மி இருந்தாலும் இவர் பேணிக்கையாக இருந்தார். ஹலாலான சாப்பாடுதையும் சாப்பிட்றது, கம்மியாகத்தையும் சாப்பிட்றது, கம்மியாகத்தையும் அமல் செய்யறது. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இதில் யார் சிறந்தவங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அதிகமாக அமல் செய்யறது வரை சிறந்தவர் இல்லை, இவர் இந்த பேணிக்கையாக இருந்தாரோ இவர் தான் சிறந்தவர். அவர் அதிகமான அமல் செஞ்சாலும் இவர் வந்து ஹலாலான உண்ணத்தான் உண்டார், இவர் குறைவான அமல் செஞ்சாலும் நிறைவான அதை அல்லாஹ் அடைஞ்சிட்டார். அதனால் சிலர் கேட்டாங்க, சொன்னாங்க, அமல்களில் சிறந்த அமல் எந்த அமல்? அமல்களில் சிறந்த அமல் எந்த அமல் அப்படின்னு கேட்டாங்க. அதுவமுகாவ இன்கல்ல, குறைவான அமல் செய்தாலும் விடாமல் நேமாக செய்யக்கூடிய அமல் தான் சிறந்தது. சின்ன அமல் செஞ்சாலும் அதை விடாமல் செய்யணும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கனாக்க, பிறர்கள் பார்த்தா நிறைய தொழுவாங்க, பிறர் பார்த்தா அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, பிறர் பார்த்தா அதிகமாக நல்ல இபாதத் செய்வது போல் செய்வாங்க. யாருமே இல்லைனாக்க சோம்பேறித்தனமாக இருந்துடுவாங்க. ஏப்பா தொழுவலையா, அவன் தொழுது என்ன அவசரம், நிறைய பேர் நடக்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க சொல்லுவது. இது சிறந்ததல்ல. குறைவான அமல் செஞ்சாலும் நிறைய பேணிக்கையோடு செய்யக்கூடிய இந்த அமல் சிறந்தது. சஹாபாக்கள்கிட்ட வந்து அதிகமான அமல் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பார்த்துனாங்க, இவர் சொர்க்கவாசின்னாங்க. உடனே ஒரு சஹாபி 6 வீட்டுக்கு போனார். உங்கள் கூட 2 நாள் தங்கலாம் ஆசைப்படுறீங்க, தங்கலாமா, தங்கிங்க, நீங்கள் நம்ம வந்து அனுமதிப்போமா? ஒருத்தர் வராரு, வீடு சின்ன வீடு தான், மனைவி அந்த பக்கம் இருக்குது, ஆமாம் இந்த பக்கம் அவங்க இருக்காங்க, நான் உங்களால் 3 நாள் தங்கிக்கிறேன்னாக்கா அனுமதிக்க மாட்டோம். ஏன் நான் இருக்கிறது சின்ன வீட்டில், நீ என்ன வரப்படா அப்படின்ட்டுருவோம். அவங்க அப்படி அல்ல, அவங்களும் அந்த பெண்களை பார்க்காமல் இருப்பார்கள். இவர் எப்படி சொல்கிறாலோ அப்படி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி பேணிக்கையாக இருப்பாங்க. அப்போ ஒரு 3 நாள் வரைக்கும் கூடவே இருந்து பார்த்தாரு, ஏதாவது ஒரு அமல் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு அமலும் இல்லை. அப்போ நான் சொல்ல வந்து ஒரு சொர்க்கா சொன்னாங்களே, அப்புறம் என்ன அமல் செஞ்சார் அப்படின்னு யோசிச்சே இருந்தார். 3 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாளைக்கு பின்னாடி தன் வெக்கத்தை விட்டு கேட்டே போட்டார், ஆமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வந்து சொர்க்கவாசிக்கு போகிறாங்களே, நீங்கள் என்ன அமல் செய்றீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு அமல் செய்யறது இல்லையே. இல்லை, ஸல்லல்லாஹு சொன்னால் பொய்யாகாது, நீ என்ன அமல் செய்ய? நான் எந்த அமலும் செய்யறதில்லை, எந்த அமலை அது நான் செய்தால் கூட அதை விடாமல் செய்வேன்.
தொடர்ச்சியாக செய்வேன். அதுதான் என்கிட்ட உள்ள பழக்கம், வேறு எதுவுமே இல்லை. நான் அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வந்திருக்கேன். நம்மளும் அதையும் சொல்கிறது, ஒரு அமலை செஞ்சோம்னா விடாமல் செய்யணும். ஒரு சுண்ணத்துருவமா எப்போதும் சுண்ணத்துருவோம். நான் சொல்கிறது ஒன்று, சிலருக்கு சொல்கிறது சுக்ரியா நஃபிலு 2 ரக்காயத்து டெய்லி நீ தொழு, வேணாம் சொல்லலை, விடாமல் செய்யும். யாரும் எனக்கு இன்னென்னதை கொடுத்த நேமத்தை கொடுத்த உனக்கே நன்றி, உனக்கே சுக்ரியா, அது சுக்ரியா சொல்லி தொழு, 2 ரக்காயத்து தொழு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொர்க்கத்துக்கு முன்னாடி போனாங்களாம். ரசூலுல்லாஹ் தான் முன்னாடி போவாங்க, இவங்க முன்னாடி போனாங்களாம். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், எனக்கு முன்னாடி காலடி சத்தம் கேட்டது அது பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அப்படி என்னப்பா நீ அமல் செய்யலன்னு கேட்டாங்க. நான் ஒரு அமல் செய்யலையே. இல்லை, எனக்கு முன்னாடி நீ சொர்க்கத்துக்கு போகிற கட்டுறேன். அதனாக்கா இப்போ அவன் சொன்னாலாம், நான் உது செய்துட்டு உன்னுடைய நஃபில் என்ற காது எப்பொழுதும் தொழுவேன். நான் இதுதான் என்கிட்ட அமல், வேறு எந்த அமலும் என்கிட்ட இல்லைண்ணா. அப்படியா, இந்த அமல்னால தான் எனக்கு முன்னாடி இந்த சொர்க்கத்துக்கு போகிறேன். இப்போ அந்த சாம்பாலாம் கேட்டாங்களாம், யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய சாமியும் உங்கள் இது கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது, அது எப்படி உங்களுக்கு முன்னாடி பிலாலில் போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாலாம், என்னுடைய ஹாதிமாக முன்னாடி போனார். ஒரு ஹாதிமை முன்னாடி போகிறதுனாக்க எனக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி, என்னுடைய தேவையை பிடிச்சதுக்காக வேண்டி முன்னாடி போகிறாரு. இதுதான் அவர் செஞ்சாங்க. அப்போ ஒரு அமலுக்களை விடாமல் தொடர்ந்து செஞ்சதற்கு காரணத்தினால தான் அவருடைய காலடி சப்தம் எனக்கு முன்னாடி கேட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் செய்வதற்காக வேண்டி முன்னாடி போகிறோம். பார்க்குறமா இல்லைங்களா? சில வீட்டில் வந்து திறப்புலாம் செய்கிறதுக்கு அமைச்சர் வரான். அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அதிகாரிகள்லாம் திறந்து வச்சு முன்னாடி உள்ள நிறையா எடுக்காங்க. அமைச்சரே திறந்து வைங்க உள்ளே வர்றாரு. எல்லோரும் என்ன சொல்லுவோம்? அமைச்சர் திறந்து வைத்தார் அப்படி சொல்லுவான். இல்லை, அதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் போயிட்டாங்க. ஏன் போனாங்க? அமைச்சருக்கு பணிவிடை செய்வதற்காக போனாங்க, அவருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக போனாங்க. அதே போல தான் பிலால் ரலியல்லாஹு தஆலாவும் சொர்க்கத்தில் முன்னாடியே போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் செய்வதற்காக அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அது வேறு விஷயம். அது விளக்கத்துக்குள்ள உள்ள விஷயம் வந்து, ஆக பிலால் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சமான அமல் செஞ்சாலும் நிறைவான தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்யலான்னாக்க அதே காரணம். இதெல்லாம் எப்போ கிடைக்குனாக்க சுஹபத்தில் அதிகமாக இருக்கணும், பெரியாருடைய சுஹபத்தில் இருக்கணும். நம்முடைய ஷைகுமார்களில் அதற்கு அபூ சயீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மகான். ஆனால் அவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப தப்தப்பாக இருப்பாங்களாம், இருந்த ஆடை உடுத்துவாங்களாம். அவங்களுடைய தாதா பெரிய ஷேக், அந்த ஷேக்குடைய பேரப்பிள்ளை, அவங்களுடைய மஜ்லிஸில் நிறைய மக்கள் வருவாங்க. அதில் வந்து ஒரு ஜாலியாக இருப்பாராம். எல்லோரும் என்ன செய்வாங்க, ஷேக்குடைய பேரப்பிள்ளை மரியாதை செய்யணும்னா அவர் என்ன சொன்னாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்தாங்க. இவங்க வஃபாத்துக்கு பின்னாடி அவர் இப்படியே இருக்கும்பொழுது ஒரு நாள் கனவுன்னு சொன்னாங்க, என்னுடைய பேரரே, நம்முடைய வாரிசு வாங்கணும்ப்பா, நீ என்னுடைய கலீஃபா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ பையத்து வாங்கி அமல் செஞ்சு என்னை போல் நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கனவு சொன்னது பின்னாடிதான் அவங்களுடைய கலீஃபா, அதேமாதிரி அவங்க பேர் நிஜாமுதீனா இருக்குன்னு நினைக்கிறேன், போகிறாங்க, தேடி போகிறாங்க. தேடி போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, என்னுடைய செய்யக்கூடிய பேரப்பிள்ளை நான் அவரை வரவேற்கணும், மரியாதை செய்ய என்பதாக மக்கள் எல்லாத்தையும் திரட்டி அந்த ஊர் அரசனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு வெளியே வந்து வரவேற்கிறாங்க இவரை. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளோ மரியாதையாக வரவேற்பா
அப்படின்னா 3 நாள் வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு நல்ல விருந்தோம்பலை செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பின்னாடி கேட்குறாங்க, என்னுடைய சேகுடைய பேரப்பிள்ளையே, நீ வந்தது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாதா உங்கள்கிட்ட விட்டு சென்ற அந்த பையத்து நாமாவை செய்யக்கூடிய ஹலீஃபா பதவியை நான் பெறலாம் என்று ஆசைப்பட்டு என்னுடைய தாதா கனவு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னது தான் தாமதம். ஷேகுடைய முகம் மாறி போயிடுச்சு. நீ இப்படி வந்து மரியாதையாக கண்ணியமாக உட்காந்தாக்கா அதை அடைய முடியாது. நீ அடையணுனாக்கா நான் சொல்கிற மாதிரி செய்யணும்டா. செய் சொல்லு, ஓ நாங்கள் வெளியே போய் உட்காரு, உனக்கு மரியாதைலாம் கிடையாது, வெளியே போ. அப்படி உட்காந்தார், வெளியே போய் உட்காந்தார். ஆனால் இவருடைய என்னன்னாக்கா தாதாவுடைய அந்த வாங்கிடணுன்ற ஒரே குறிக்கோள், நம்பிக்கை உள்ளே வந்துருச்சு. அதுக்குன்னு என்ன விலை கொடுத்தாலும் அவருக்கு கொடுக்க தயார். அந்த உட்காந்தார். கொஞ்ச நாள் போச்சு. அப்போ அந்த ஷேக் சொன்னாங்க, இந்த கக்கூசு கழுவிட்டார். அதுக்கும் தயாராகிட்டார். கக்கூசு கழுவினார், சுத்தப்படுத்தினார், டெய்லி செஞ்சார். அந்த கக்கூசு அள்ளக்கூடிய சக்கரிச்சு வந்திருப்பான். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கக்கூசு அதில் பின்னாடி வந்து எலும்பு கக்கூசு தான். அப்போ அந்த பொம்பள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நீ கக்கூசு அள்ளுற மாதிரி அள்ளி கொஞ்சம் லேசாக அள்ளிச்சு அவர் பேரை பற மாதிரி நடந்துக்கிட்டான். அந்த மாதிரி அவங்க செஞ்சாலாம். அந்த அம்மா செஞ்ச உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. நான் யார் தெரியுமில்ல, ஒரு செய்கூடைய பேரை பொண்ணு ஏமா நடிச்சு போடுறியா? கோவம் வந்துடுச்சு. அந்தம்மா நேராக போய் ரிப்போர்ட் பண்ணிடுச்சு, சின்ன ஒரு திருந்தலை செய்ய அப்படி. கொஞ்ச நாள் போச்சு. திருப்பி அந்த மாதிரி சொன்னாங்க, நடிச்சு மேலே போட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏம்மா நடிச்சு போட்டியே, கொஞ்சம் போட்டது நிறைய போடுமா? நான் ஒரு வீணாக போனவன், எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், நிறைய என் மேலே போடு. ஆமாம், நஜிஸை விட கேடு கட்டவன், நான் எந்த அமலும் செய்யறதில்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி அந்த அம்மா போய் சொன்னதுக்கு பின்னாடி சொன்னாங்க, அப்போ இவர் தயாராகிட்டாங்க. தயாராகிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சோதனை இவருக்கு என்னன்னாக்கா, கூப்பிட்டு ஒரு வேட்டை நாயை பிடிச்சி சங்கிலியை அதனுடைய கழுத்தில் கட்டி, இவர் கழுத்துலையும் அந்த சங்கிலியை கட்டி விட்டு, அதில் கையில் கட்டி விட்டு, அந்த நாய் போகிற பதிலாம் நீ போகணும்னா. சரிண்ணா. நாய் இழுத்துக்கிட்டே ஓடுது. இவர் ஓடி பார்த்தாரு, முடியல, கடைசியில் கீழே விழுந்துட்டார். தரதரம் இழுத்துக்கிட்டே போகுது. அது வேகமாக போகுது, பயங்கரமான நாய் வருது, பிடித்துட்டு போகுது. ரொம்ப அவருக்கு கீழே விழுந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு அல்லா சொல்லிட்டு போகிறாரு. அப்போத்தே அவங்களுடைய தாதா கனவு சொல்கிறாங்களாம், என்னுடைய ஹலீஃபா அவர்களே, என்னுடைய பேரப்படையை ரொம்ப நீ சோதிக்காத, அவர் சோதிச்சது போதும், அவருக்கு பையத்து கொடுத்து என்னுடைய ஹலீஃபாவாக ஆக்கிது அப்படி சொன்னாங்களாம். அதுக்கு பின்னாடி தான், இந்த தர்பியத்துக்கு பின்னாடி தான் அவர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டுப்பார் அவர். அப்போ ஷேகுடைய சுஹபத்தில் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தர்பீத் ஆகி அந்த அமைப்பை பெற்றார். பெற்றதன் காரணத்தினால அவங்க இன்றைக்கு அவங்க வந்து சஹாரபுள்ள அடக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அப்போ ஒரு பெரியார் டெல்லியில் அதற்கு ஷைகுல் ஹாஜா முன்சி அதிபத்துல்லாவுடைய பிரதான ஹலீஃபா அடக்கப்பட்டிருக்காங்க. எங்கே? டெல்லியில் குத்துபுதீன் பக்தார் ரஹ்மத்துல்லாஹி அவன்கிட்ட ஒரு பெரியார் வந்து அவருடைய
மசாலில் உட்காந்து அப்படியே தியானத்திலேயே இருக்கிறார். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் கை வெட்டார், ஏங்கஜி நான் ஒரு பெரிய ஆளுடைய மசாலில் உட்கார்ந்தாக்க அவங்கள பார்த்து நான் பேசணும், அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இன்றைக்கி மத்தியானம். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சாதாரண விஷயங்களா இல்லை. ஆமாம், இல்லை என்ன அமல் செய்யும் கேட்டார். நீங்கள் என்ன வேணாலும் அமல் செய்ய, பல நாள் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் இல்லை பல மணி நேரம் அவருடைய மசாலில் உட்கார்ந்து இருந்தனாக்க என்னைக்கு அவங்களுடைய zuhuriyத்துக்கு முன்னால் வருகிறது சொல்ல முடியாது. உன்னுடைய இறை நம்பிக்கை, உன்னுடைய ஆசை அது எப்போங்க சொல்ல முடியாது. ஒரு நாள் வரலாம், ஒரு வாரத்தை வரலாம், ஒரு மாதம் வரலாம், ஒரு வருஷத்தில் பல வருஷமும் ஆகலாம். அப்படின்னா அந்த மாதிரி அந்த பெரியார் போய் அவங்க உட்காந்தோடனே அவங்க பல நாள் உட்கார்ந்த பின்னாடி அவங்க சொன்னாங்களாம், குத்தி பேசுனாலாம், என்னுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபாவில் ஒருத்தர் அபு சயீது கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சார்புல அடக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட போங்க, அவங்க நிறைய முறிதில் உட்காந்துருக்காங்க, அமல் செஞ்சுருக்காங்க, அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி நீங்களும் போங்க, சீக்கிரம் அவங்களுக்கு அதாவது கிலாஃபத்தை கிடச்சிருன்னு சொன்னாங்க. சேர்ந்துட்டு போய் கொஞ்ச நாளாக சீக்கிரமாக கிலாஃபத்தை கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய முறிதுகள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பல வருடமாக காத்து கிடக்கிறோம், எங்களுக்கு கொடுக்காத ஒன்றை இன்றைக்கி கொடுத்துட்டியே அப்படின்னாங்க. சொன்னாங்களா, அவர் உள்ளத்தால் பக்குவப்பட்டவர், குத்துபுதீன் பக்தியாரத்துல்லாவால் அனுப்பப்பட்டவர். அதனால் அவர் நல்ல பக்குவப்பட்டார், அதனால தான் அவருக்கு ஹிலாஃபத்தை கொடுத்தோம். நீங்கள்லாம் அந்த இது அம்மா பெறலை, ஆனால் ஆசைப்படுறீங்க, கலீஃபா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. கேட்டால் நல்லா அமல் செய்கிறீங்க, நல்லா ஹிலாஃபத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கேட்குறது ரைட்டு தான், ஆனால் எப்போ நீ கேட்குறியோ அப்போ கொடுக்க முடியாது. அப்போ உடனே இருக்குது ஹிலாஃபத்து வாங்கணுன்றதுக்காக வேண்டி அமல் செய்கிறீங்க, அது கிடையாது. அல்லாவை அடைய வேணும் என்பதற்காண்டி நீ போராடினாக்க அல்லா என்ன செய்யணும், உனக்கு அது வரவனை கொடுத்துருப்பான். அந்த செய்யலையே. அந்த மாதிரி நீ செய்யலையே, அப்புறம் எப்படி உனக்கு கொடுக்குறது முடியாது. இந்த மாதிரி பல வருடங்களாக ஷேகுடைய சன்னிதானத்திலேயே போராடி கொண்டிருப்போம் நிறைய பேர் இருந்தாங்க, இல்லாமலாம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் கொடுத்துருப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் அவங்க முழுமையாக பெற முடியவில்லை. ஜலாலாபாத்தில் நசீவுல்லா கான் சாப்பிட ஒரு பெரியவங்க தான். நான் ஒரு தடவை சஃபரில் போய் அவங்களை பார்த்து சந்திச்சேன். அவளை ரொம்ப நல்ல ஸ்ரீதேவி, தானிரத்தனுடைய ஹலீஃபா அவங்க நான் போய் பார்த்தேன். அவங்க பெங்களூர் மாசாவுக்கு வந்திருக்காங்க ஒரு. அப்போ நாளாக கிருமி செஞ்சுருக்கேன் அவருக்கு அப்போ அவங்க அன்னைக்கு பெங்களூர் மாசாவில் எங்களுக்கு மாடு எல்லாத்தையும் உள்ளாக்க வச்சு நசீது பண்ணாங்க. என்ன நசீது பண்ணாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நவாஃபத அப்படின்னு இந்த ஹதீஸை வாசாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இது எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. அவங்க என்ன பேசாங்க, உடுதல் பேசாங்கன்னு ஞாபகம் இல்லை, இது மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்னா, சொல்லுமா இல்லையா, தமிழ் சொல்லுமா இல்லையா, கந்தையானாலும் கசைக்கட்டு, கூனாலும் குளித்து குடி சொல்லுவோம் நம்ம தர. ஏன்னாக்கா அந்த சுத்தத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் தமிழ் பழமொழியாக அன்றைக்கி வந்துருச்சு. அன்றைக்கி அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையாப்படி பிரியப்படுகிறான். இதனால தான் ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு மனிதன் பீஷாவுக்கு ஒரு சொட்டு துளி மூத்திரம் அன்றைய உடம்புல பட்டாலும் கூட நரகத்தில் வேதனை செய்யப்படுவான். ஏன்?
அவ்வளோபடிய நஜீஸ். அந்த நஜீஸ் என்ன அசால்ட்டாக வேணது உட்காந்து பீஸை வந்து ஆட்டிகிட்டு போயிடறேன் மாட்டுக்கு கழுவி விட்டு எழுந்து போடாமல் எழுந்து போகும்போது கீழே சொல்லிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இவன் சுத்தத்தை பிரியப்படவில்லை. அதாவது அன்றைக்கி பெரியார் சாங்க டேலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அந்த டேலாவெலாம் எல்லா பள்ளியாச்சும் போட்டு வைப்பாங்க. இப்போ டேலா போடுறதே இல்லை. என்னமோ செய்யடா ஆள் விட்டாங்க. டேலா போடுறதும் இல்லை. இவன் போய் ஒழுங்காக வந்து பீஸா போட்டு ஒன்று வேகமாக ஓடுறான். எப்படி இருக்கும்? ஒரு சொட்டு மூத்திரம் மேலே படாதான் படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும், கித்தாபில் எழுதுனாங்க 3 விஷயத்தில் ஒரு விஷயம் செஞ்சாத்தே அந்த சிலிண்டர் வெளியே போகும். ஒன்று கணைக்கணும், கணைச்சால் வெளியாயிடும். அல்லது என்னங்க இந்த காலோடு அந்த காலை இணைச்சி இப்படி வெளியே அடிக்கணும், அப்பயும் வெளியாயிடும். ஆமாம். அல்லது எழுந்து கொஞ்சம் நடக்கணும். இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் முழுமையாக சிலிண்டர் வெளியாகும். அது நடக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, டேலா அப்படி சொல்கிறாங்க. மண் கட்டி அந்த காலத்தில் எல்லா பிள்ளையாச்சும் மண் போட்டு வைப்பாங்க. நான் சேலத்துக்கு போன முடிச்சுன்னா மண்கட்டி போட்டுக்கிருந்தாங்க. இப்போலாம் போடுறதில்லை. நான் எந்த பிள்ளையாச்சும் பார்க்கவே இல்லை. நான் சின்ன பிள்ளையில் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். 3 நாள் டேலா பண்ணாக்கா மோத நிற்கிடுவாங்க. அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அதுவும் இல்லை. எங்கேயாவது பார்த்துக்கிங்களா டேலா போடுறத? இல்லை. நம்ம வந்து எங்கேயாவது பயணம் பண்ணோம்னாக்கா செங்கலை தூக்கிட்டு போவோம். செங்கலை பார்ப்பேன் கிடைக்க கிடைச்சா பீஸா வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படி உள்ளாச்சிட்டு அதை தூக்கி போட்டு வந்துடுவோம். அதை பயணத்தை செய்கிறோம். ஏன் அதை வந்து வீட்டு செஞ்சாங்கன்னா பள்ளியில் செஞ்சாங்கன்னா செய்யறதில்லை. ஏன் சொல்ல வரேன்டா, சுத்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் அப்படி படிக்கிட்டான். அந்த மாதிரி தான் மசீவுல்லா கான் சாப்பு ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. நீட்டான ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. அவங்க சபையில் ஒரு ஆலிம்சா உட்காந்துருக்காரு. எப்போதும் உட்காந்துருப்பார். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படியே செய்வார். ரொம்ப நாளாக உட்காந்துருக்காரு. திறமையாக ஓடின உடனே எல்லாம் போயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. அவங்க ஜலாலாபாத்தில் ஒரு மாசா இருக்குது, பெரிய மாசா. அந்த மாசாவில் தமிழ்நாட்டில் நிறையா பேர் கபீரத்தில் அங்கே ஓதுனாங்க. திருச்சி கபீரத்துக்காங்கள அவங்க. அப்புறம் வந்து சையது நூறுஜத்துக்கு ஒருத்தர், அப்புறம் வந்து காரி உபதிலாஜத்து, இவங்கெல்லாம் 3 பேர் ஒரு செட்டு. 3 பேர்த்தையும் அன்னைக்கு அப்துல் ஆஜத்து என்னதாங்க இந்த 3 பேர்த்தையும் பிடிச்சி கொண்டு போய் ஜலாலாபாத்தில் விட்டாங்க. அவங்க வந்து செலவு காசு கொடுத்தாங்க. ஆமாம், செலவு காசு கொடுத்தாங்க. ரூஹுலுக்கு, அதாவது கபீரத்துக்கு வந்து தன்னுடைய கொழுந்து அன்றைக்கி அமைச்சு கொடுத்தாங்க. காரி உபதிராஜத்துக்கு வந்து தன் மகளை கொடுத்தாங்க. இன்னொருத்தருக்கு வந்து தன்னுடைய மாதம் உஸ்தாத் சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அது வேறு விஷயம். வெளில போகுது. இப்போ இவங்கெல்லாம் அங்கே ஓதுனாங்க என்று இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலிம், திறமையான ஆலிம் வஃபாத் ஆகிட்டார். அந்த இடத்தை நிரப்பதற்கு யாருமே இல்லை. அப்போ ஷேக்கில் சொல்கிறாங்களாம், அந்த இடத்தை நிற்பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் இதே அதுக்கு ஏற்பாடு செய்யணும் சொன்னாங்க. உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஆள் நிலையில் அப்படியே முராக்காவில் உட்காந்து சொல்கிறாங்களாம், என்னுடைய சபையில் ஒரு ஆளுநர் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஓதிட்டு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் மனசுக்கு நினைக்கிறார், சொல்லலை. அவரை நான் போகணுன்னு என்னை உள்ள சொல்லுது. உடனே அவரை போனா எந்திரியா சார் இத்தா தப்பிய போய் ஓதி கொடுங்க, அந்த அஜித்துடைய இடத்த நீ நிரப்பணும், ஓதி கொடுங்க. ஒன்றும் பச்சு இல்லை, போயிட்டான். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படி செய்யறதில்லை. பெங்களூர் மாசாவில் அபூசர் இருந்தாங்க. யாராவது அவங்க உட்காந்துருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆல்மிஷா வந்து அங்கே ஓதின மாணவர் வந்து நான் ஓதுக்கு ஏன் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா, அப்போ யாராவது வந்து எங்கள் மாதம் உஸ்தாது வேணும்னு கேட்டாக்க இவர் கூட்டு போங்க அப்படிம்பாங்களாம். அவருக்கு வந்து திறமை இல்லாதவர் தான். ஆனால் அவங்க கூப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி அந்த மாணவர் சொல்லுவார், அஜித் நீ போன்னு சொன்னாங்க, உங்களே வந்தாங்க போட்டு போனாங்க,
அல்லாஹ் எனக்கு சலாஹியத்தை கொடுத்தான், திறமையை அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு எதுவுமே இல்லை, கொடுத்தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அபுல் நசீர் சக்தி மதத்துக்காரர் ஒரு நாள் அவர் திறமையால் ஓதலை. ஆமாம், அவங்க வந்து கலிநத்து கேரூராஜ் சொல்லி மாணவர். அவர் மசாரிமுள்ள உஸ்தாதை கூப்பிட்டாங்க அவரை. அப்போ அவரும் சரின்னு சொன்னார். கொஞ்சம் கலிநத்தில் கேட்டாங்க, உங்கள் மாணவர் தான் சொன்னீங்க, எப்படி நல்லா ஓய்வு தருவாரா? இப்போ அவங்க சொன்னாங்களா, நல்லவர் சேர்த்துக்குங்க, நல்லவர் சேர்த்துக்குங்க, இதையும் சொன்னாங்களாம். திறமையானவர் நல்லா ஓதி கொடுப்பாலும் சொல்லவே இல்லை. அவங்க வந்து நல்லவர் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க. போனார், எல்லாத்திலும் டாப்பப்பாக நடத்தினார். ஆனால் ஓகாத திறமை இல்லை அவருக்கு, அவர் திறமை இல்லை. நல்லா கொடுத்தான். ஏன் சொல்ல வேண்டாம், நல்லவருடைய பார்வையில் நல்லவராக நாம் மாறிவிட்டால் அவங்க கையை காட்டினா போதும். நம்ம பார்த்து ஒருத்தரை பார்த்து நீ பயம் செய்யணும் அப்படின்னாக்கா என்னால் முடியாது, நாளாக தகுதி இல்லாதவ உன்னாலாம் கேட்டாங்களா சொல்கிறோன்னா இருந்துச்சு போய் நின்று மல்லையா அது அல்லாட கஞ்சி என்னுடைய செய்கு சொல்லிட்டாங்க, நான் பயான்சி நின்று எனக்கு வரலையே, கண்ணில் மாலையாக தண்ணி ஊற்றுது. அடுத்த நாள் பண்ணார், மாலையாக ஊற்றுது. அடுத்த நாள் பண்ணார், மாலை ஊற்றுது. என்னுடைய செய்கு சொல்லாமல் நின்றுட்டு நான். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி அவருக்கு அல்லாஹ் ஞானத்தை திறந்து விட்டுருவான். அதே மாதிரி அந்த உஸ்தாதை எதிர்ப்பா போனாங்க. போனார், போய் மாலை பின்னே உட்காந்தார். எல்லோரும் பார்த்தாங்க, பிள்ளைகளாம் பார்த்து சிரித்தாங்க. இவர் அங்கே டெய்லி உட்காந்துட்டு போகிறதேன், இவர் ஆரம்பிச்சாங்களும் தெரியும், ஆனால் திறமையானவெலாம் கிடையாது, அவருக்கு ஈடாக வர முடியாது அப்படின்னு மாலை நினச்சாங்க. இவர் போய் உட்காந்தார், பாடு கித்தா பார்த்தாரு, ஒன்றுமே புரியல அவருக்கு. அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்தவர் அப்படியே எந்திச்சு போய் ரூமில் போய் கதை தான் போட்டார். அழுகிறாரு, அவ்வளோ அழுகிறாரு. 3 நாள் அழுதார். யார்தான் என்னுடைய செய்து உத்தரவு போட்டாங்க பாடலு சொல்லி, என்னால் முடியலையே, செய்குடைய சொல்லை காப்பாற்றலான்னு அழுதார். 3 நாளைக்கு பின்னாடி, அதாவது கஷ்ஃபு, அதாவது உள்ளத்தில் சதுர் சொல்லுவாங்க, சரகை சதுர் நெஞ்சு அவருக்கு விரிவு கிடைச்சிருச்சு. நீ போய் கொடு, தைரியம் வந்துருச்சு. உஸ்தாது சொன்னதுக்கு இப்போ 3 நாள் சரக சதுர் நெஞ்சு அப்படியே விளைவிச்சு போனார். ஓதி கொடுத்தாரு. அந்த மௌத்தா போனவர் உஸ்தாது எப்படி ஓதி கொடுத்தாரோ அதை விட திறமையாக ஓதி கொடுத்தார். அப்போ திறமை வந்துச்சு. ஏன் சொல்ல வரேன்டா, பெரியாருடைய சுகபத்தில் பல நாள் உட்கார்ந்துருப்பவங்களுக்கு என்றைக்கு இந்த அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்ல முடியாது, என்றைக்கு அவரை கலீஃபாவாக சொல்ல முடியாது, என்றைக்கு அவர் நல்லதாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆசைப்பட்டு கேட்டால் கிடைக்காது, ஆசைப்பட்டு கேட்டாக்க கிடைக்காது. அது மாதிரி அல்லாஹ்வை அடைவதற்கு பல வழி இருக்குது. குர்ஆன் ஓதுதல் மூலமாகவும் அல்லாஹ் அடையலாம், திக்ர் மூலமாக அல்லாஹ் அடையலாம், நோன்பு வச்சு அதிகமாக நோன்பு வச்சு அல்லாஹ் அடையலாம், இரவத்தில் நிறைய தொழுது அல்லாஹ் அடையலாம். எல்லாத்துக்கும் ஹதீஸாக தான் இருக்குது. சஹாபாக்கள் பலமாக இருந்திருக்காங்க. ஆனால் சுஹபத்தின் மூலமாக அடையக்கூடிய பிரயோஜனத்தை விட வேறு எதுவும் கிடைக்காது. ஸல்லல்லாஹுடைய சஹாபாக்கள் 1,00,000 பேர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹுடைய சுஹபத்தில் தான் இருந்தாங்க. அதிகமாக அமல் செய்யலை, அதிகமாக திக்ர் செய்யலை, அதிகமாக நோன்பு வைக்கலை. ஆனாலும் ஸல்லல்லாஹுடைய அந்த சபையிலே உட்கார்ந்தவருடைய பரக்கத்து தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள், அவர்களை நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வில் பெறுவீர்கள். சாதாரண விஷயம் அது. யாரை பின்பற்றாங்கன்னு அர்த்தம், ஆரம்ப காலத்தில் ஈமான்கள் சஹாபாக்கள் இருக்காங்க, அவங்களாம் மக்கள்கிட்ட அடிபட்டு மிதிபட்டு ஒரு பக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அஃபாத்தாக முதல் நாள்தான் ஈமான் கொண்டிருப்பார், ரசூலுல்லாஹ் சபையில் வந்திருப்பார். அவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குன்னா பார்த்துக்கல. அதனால் சுஹபத்தை விட ஒரு சிறந்த ஒன்று கிடையாது. என்ன அமல் செஞ்சாலும் சரி. ஆனால் அமல்கள் மூலமாக எல்லாம் கொடுப்பாங்கிற வேறு விஷயம். ஆனாலும் அதை விட அதிகமாக சுஹபத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுப்பான், எல்லா அமல் இருந்தாலும். அதனால்
குறைவான அமலாக இருந்தாலும் தன்னுடைய ஷேகுடைய மதினாத்தில் அல்லது யாராவது பெரியாருடைய மசாலில் உட்காந்து நம்ம நேரம் தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ஒளிகள் கிடைக்கும், அந்த பிரகாசம் கிடைக்கும், அந்த மாற்றம் உண்டாகும். அல்லாஹ் நம்மளே கபில் செய்வானா, அல்லாஹ் நம்மளே ஏற்றுக்கொள்வானா இன்ஷா அல்லாஹ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ், கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்.